குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். ஐ வெல்கம் யூ டு டுடே செஷன். இன்றைக்கி ஒரு 3 சப்ஜெக்டை பார்ப்போம். மிக முக்கியமானது ஒன்று வந்து FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ஜிஓக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற இந்த பணத்துக்கு தொடர்பான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தது, இந்த ஆக்டில் இப்போ என்ன மாறுதல்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2, மிக அதிகமாக இப்போ பேசப்பட்டு வருவது விவசாயிகளுடைய பிரச்சனைகள். வேளாண் மசோதாக்கள் மக்களவையிலும் மாநிலங்களிலும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இப்போ வந்து பிரசிடென்ட் கைக்கு போயிருக்கு கையெழுத்து போகிறதுக்கு. இந்த நேரத்தில் இதற்கு நிறைய எதிர்ப்புகளும் ஆதரவும் இருக்கின்றன. இதுக்கு மிக முக்கியமானது, இது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கமா பயக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள் எழுகின்றன. அதை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். மூன்றாவதாக மிக முக்கியமானது, நேற்று வந்து அதாவது 21 செப்டம்பர் 2020, 21 ஒவ்வொரு ஆண்டும் 21 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு ஐநா சபை வந்து இதை ஒரு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் அப்படிங்கிற முறையில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது உலக மக்கள் முழுதும் அமைதியாகவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும், அமைதியோடு வாழ வேண்டும், நாடுகள் அமைதியோடு இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த டேட்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வேறு எங்கேயாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட ஒரு சீஸ் ஃபயர் இந்த டேட்டில் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இது கொண்டு வந்திருக்கு. இந்த ஆண்டு அவங்க வந்து ஷேப்பிங் பீஸ் டுகெதர் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு தீம் வச்சுருக்காங்க. இந்த ஷேப்பிங் பீஸ் டுகெதர் அப்படிங்கிறது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் கோ ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது FCRA. இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்தியாவில் வந்து நிறைய NGOs இருக்காங்க, அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து அரசு சாரா ஒரு பொதுமக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு தொண்டு செய்கின்ற இயக்கம் சொல்ல அரசு சாரா இயக்கங்கள். இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தே மேபி சங்கங்களாகவும் இருக்கலாம், அல்லது ட்ரஸ்ட் அறக்கட்டளைகளாகவும் ஃபார்ம் பண்ணி அவங்க செயல்பட்டு இருக்கலாம். அவங்க ஒரு எமர்ஜென்சி ஏற்படும் போது, ஒரு இயற்கை இடர்பாடுகளோ வேறு ஏதாவது பிரச்சனைகள், வெள்ளம், மழை, அல்லது ஈவன் த பேண்டமிக், கோவிட் பேண்டமிக் வந்தப்போ கூட இது போன்ற ஒரு அமைப்புகள் வந்து உடனடியாக வந்து பல இடங்களில் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுபோல் அரசாங்கங்களுடன் சேர்ந்து இணைந்து பல செய்கைகளை செய்து வருகிறார்கள். எனவே இவங்க சமூக, பொருளாதார, கலாச்சார, கல்வி, மதம் இது போன்ற பல இடங்களில் அவங்க தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகிறார்கள். இவங்களுக்கு பல பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி வெளிநாடுகள்லேருந்தும் நிதி உதவியை பெற்று வருகிறார்கள். இந்த வெளிநாடுகளிலிருந்து பெற்று வருகின்ற இந்த நிதி உதவி மத்திய அரசு சில நேரங்களில் பார்க்கும்போது இந்த நிதி உதவியை எதற்காக வாங்கினார்களோ அதற்காக செலவிடவில்லை அப்படிங்கிற எண்ணமும், இந்த செலவிடுகின்ற விதம் மத்திய அரசினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும், அதே நேரத்தில் இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு எதிராக இருப்பதாகவும் சில நேரங்களில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்காக இந்த வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற இந்த பணத்திற்கு ஒரு சரியான அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரன்சி, இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வரணும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்போது வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டின் போது பொறுப்புணர்வு, இது ரெண்டுத்தையும் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டு, இதனுடைய பின்னாடி பார்த்தோம்னா 1976 முதன்முறையாக FCRA ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கப்புறமா அந்த 1984 இதுக்கு ஒரு தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. 2010 வரும்போது மிக அதிகமான திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது மீண்டும் திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஸோ இந்த FCRAல இப்போ இந்த திருத்தங்கள் கொண்டு வருவது வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் 4-5 விஷயங்களை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட 19,000 NGOs நிறுவனங்கள் வந்து இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய ஒரு பார்வையில் வந்திருக்கு. இவங்க வந்து அவங்க பல்வேறு நடவடிக்கையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ரெண்டாவது 2010 19 ஆண்டுக்குள்ளார வெளிநாடுலேருந்து இவங்களுக்கு கிடைக்கின்ற பண உதவி இரட்டிப்பாகி இருக்கிறது, 2 மடங்காக இருக்கிறது அப்படின்னு. மூணாவது, எந்த நோக்கத்திற்காக இவங்க செயல்படமோ அந்த நோக்கத்திற்கு இவர்கள் செயல்படவில்லை. வருமான வரி போன்ற கணக்குகளை எல்லாம் சரியாக காட்டவில்லை. சில நிறுவனங்கள் மீது குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால இந்த புதிய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, என்ன திருத்தம் கொண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த NGOs வந்து எப்படி சில நேரங்களில் அவங்க வந்து கல்வி அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்வியை
மக்களுடைய விழிப்புணர்வு கல்விக்காகவும் அவங்க செயல்படுத்தும் பொழுது மக்களுடைய விழிப்புணர்வு கல்வி என்பது சரிதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டால் கூட அரசாங்கம் பார்க்கும்போது இத்தகைய விழிப்புணர்வு என்பது அரசினுடைய இறையாண்மைக்கு எதிராக அல்லது பாதுகாப்பு எதிராக போகும்போதோ அல்லது பெரிய திட்டங்களை அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போகும்போதோ அவங்களுடைய கண்ணோட்டம் வித்தியாசமாக மாறுகிறது. ரைட், இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ அக்கௌண்டபிலிட்டி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இது ரெண்டும் கொண்டு வரணும். இது 4 முக்கியமான மாறுதல்களை இந்த மசோதா கொண்டு வருது. நம்பர் 1, இது வரைக்கும் ஒன்லி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் மட்டும்தான் இது போன்ற ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்கக்கூடாதுன்றது. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பப்ளிக் சர்வெண்ட்ஸ், அதாவது பொது ஊழியர் உட்பட இது செய்யக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பொது ஊழியர் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறது இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 21 டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது. அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்கனவே அரசியலில் அல்லது அரசில் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவர்கள் அரசினுடைய நேரடியாக சம்பளம் பெறாவிட்டாலும் அரசினுடைய பல்வேறு விஷயங்களை ஹேண்டில் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் இதுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இதுதான் நம்பர் 1 முக்கியமானது. இரண்டாவதாக, எந்த ஒரு இது வேணாலும் ஆதார் இணைக்கப்பட வேண்டும். ஆதார் இணைக்கப்பட்டால் தான் இதற்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது. மூன்றாவதாக அவங்க கொடுக்கப்பட்டிருக்குது, நிர்வாக செலவுகளுக்கு 50% செலவு செய்யலாம் அப்படின்னு இருக்கின்ற ஒரு நிலைமையை மாற்றி அது 20% தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க இந்த மசோதாவில். நிர்வாக செலவுனா நமக்கு தெரியும், ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரிசிட்டி, பவர் சப்ளை, வேறு என்ன தேவையோ வாட்டர் சப்ளை, இது போன்ற பல்வேறு தேவைகளுக்கு அவங்க 50% வரை செலவு பண்ணலாம் இருந்தது. இனிமேல் 20% குறைக்கப்படும் அப்படிங்கிறது. அடுத்தது, இனிமேல் 180 நாட்களுக்கு மட்டும்தான் இதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஷரத்து இருக்குது. அந்த பிரிவு இப்போது 180 நாட்களுக்கு மேலாக அப்படின்னு, அதாவது 180 நாள் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த 4 தான் கொண்டு வரப்படுகிறது. இது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படும் போது தேசியத்தினுடைய பாதுகாப்பு போது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் அரசாங்கம் இதை ஒரு நல்ல என்ஜிஓஸ் மேலே அது செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பயம் சில பேர் இருக்கும். ரெண்டாவது, 50% நிர்வாக செலவு 20% செய்ய முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த பணம் நல்ல முறையில் செயல்படுகின்றதா, எந்த காரணத்திற்காக அவர்கள் செயல்படுகிறார்களா என்பதை நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம். அடுத்ததாக மிக முக்கியமானது இது விவசாயிகள் வேளாண் மசோதாக்கள். இந்த வேளாண் மசோதாக்களில் உள்ள டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போல, அதுக்கு முன்னாடி அந்த வேளாண் மசோதாக்களில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். நம்பர் 1, இந்த விவசாயிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல்ல ஒரு பேக்ரவுண்டை பார்ப்போம். இந்தியா ஒரு விவசாய நாடு. கிட்டத்தட்ட 50% பேர் இன்றைக்கும் இந்தியாவில் அவங்க விவசாய தொழில் அல்லது விவசாயம் தொடர்பான தொழிலில் அலைடு செக்டார்ஸில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டிற்கு அனைவருக்குமே இருக்கிறது. அரசாங்கம், சமூகம், மக்கள் அனைவருக்குமே இருக்கிறது. இந்த விவசாயம் பார்க்கும்போது இது பிரைமரி செக்டார். இது நம்முடைய ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தா 15% மட்டும். செகண்டரி செக்டார்னு சொல்லப்படுகின்ற மேனுஃபேக்சர் செக்டார் பார்த்தா 30% இருக்கின்றது. கிட்டத்தட்ட மீதி 55% டெர்டியரி செக்டார் என்று சொல்லப்படுகின்ற சர்வீஸ் செக்டாரில் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த பிரைமரி செக்டாரை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த வேர்ல்டு இந்தியாவை கன்வெர்ட் பண்ணணும், அதாவது உலகத்தினுடைய உற்பத்தி கேந்திரமாக, உற்பத்தி தளமாக இந்தியா வர வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கிறோமோ, அதே போல் அக்ரிகல்ச்சரையும் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் அது அத்தகைய மாறுதல்கள் செய்வது விவசாயிகளுக்கு எதிரானதாக இருந்துவிடக்கூடாது, விவசாயிகளுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமானது. ரைட், இதில் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்பது விவசாயிகளுடைய பயம். இந்த மசோதாக்களில் என்ன ஏற்படுதுன்னா, இந்த மசோதாக்கள் விவசாயிகளுக்கு தங்களுடைய விளைபொருட்களை மாநிலம் தாண்டி எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு என்ன நல்ல ப்ரைஸ் கிடைச்சா அதுக்கு விற்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு இது சொல்லப்படும் போது அவர்களுடைய பயம் 3 விஷயமாக எடுத்து சொல்லப்படுகிறது. நம்பர் 1, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயிகளுடைய பயம் என்னென்னா, இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஏபிஎம்சி
பீகாரில் எப்படி எடுத்துட்டாங்களோ அது போல் மற்ற இடத்துலையுமே எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்போ எங்களுடைய பொருட்களை விற்பதற்கு ஒரு இடம் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதும். இரண்டாவது, அந்த அரசாங்கம் ஏற்கனவே இப்போது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சில பொருட்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது இல்லாமலே போய்விடும். அப்படி ஒரு பட்சத்தில் எந்த ஒரு தனியாரோ அல்லது கார்ப்பரேட்டோ அல்லது கம்பெனியோ வாங்கும்போது விவசாயிகள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வருமா? அப்படி வந்தனா அது விவசாயிகளுக்கு நஷ்டமாயிடுமே. விவசாயிகள் அவர்கள் நினைத்த விதத்தை விற்க முடியாத சூழ்நிலை போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது இரண்டாவது. மூன்றாவது, பொதுவாக அரசியல் நோக்கர்கள் அவங்க சொல்லப்படுவது அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் ஸ்டேட் அதிகமான நிறையில் கன்சல்ட் பண்ணாமலே மிக வேகமாக செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியில் கொடுத்து இதை இன்னும் நல்லா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி செய்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்து முன்வைத்திருக்கிறார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தரவுகள் சட்டம், அதாவது இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் வரும்போது இப்படி தான் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிச்சு அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணி இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் சிபாரிசுகளை வைத்து புதிய ஒரு சட்ட மசோதாவை முன்னர் கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல் இது ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னா, விவசாயிகள் வந்து அவங்கள மத்தியில் ஒரு காம்படிஷன் வரணும். நான் என்னுடைய ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், அதுக்கு வேண்டிய விற்கிறது இங்கே இதுக்கு மேலே ப்ரைஸ் கிடைக்காதுன்னு போது நான் அதை செய்ய முடியாது. இப்போ இனிமேல் அவங்களுடைய ப்ரைஸுக்கு ஹை ப்ரைஸ் கிடைக்கணும், அதுக்கு வேண்டிய ப்ராடக்டை அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வெளியில் அவங்க கொண்டு போய் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏற்படும். அடுத்தது, அவங்களுடைய இப்போதைக்கு இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நுகர்வோர் லெவலில் பார்க்கும்போது உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் அந்தளவுக்கு உயரவில்லை. அப்படின்னா நுகர்வோருக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குகின்ற அந்த பணம் உற்பத்தி செய்கின்ற விவசாயிக்கு சென்று அடையவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இடையில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறதாக பல தகவல்கள் வருகின்றன. அடுத்தது, இவங்களுடைய ப்ரைஸஸ் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது போடும்போது விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த கான்ட்ராக்டை விவசாயி செய்யலைன்னா அந்த கம்பெனி அவங்க நடவடிக்கை ஈஸியாக எடுத்துட முடியும். ஒருவேளை அந்த கம்பெனி செய்யலைன்னா விவசாயி அவ்வளோ ஒரு பலம் பொருந்திய வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் மிகுந்த ஒரு இடத்துல அவங்க போய் அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இது எல்லாமே வந்து நியாயமான ஒரு பயம்தான். அதனால் எந்த ஒரு அரசாங்கமோ ஒரு சமூகமோ விவசாயிகளை புறக்கணித்து விவசாயிகளுடைய நலனை புறக்கணித்து செயல்படவே முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த கார்ப்பரேட் அஜெண்டா மற்ற எல்லாம் சொல்லப்படும் போது இந்த விவசாயிகளுக்கு வந்து என்ன சேரணுமோ அதை சேர்வதற்கு அரசாங்கம் செய்ய வேண்டும். இது அட்வான்டேஜ் முன்னாடி சொல்லது போல் இப்போ வந்து ஏபிஎம்சிஸும், அதாவது அக்ரிகல்ச்சர் மண்டிஸ் அவங்க இருக்கும். ரெண்டாவது எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வில் பி கிவன் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் காம்படிஷன் அவங்களுக்குள்ளே வரப்போகுது. அப்புறமா அவங்க வந்து தங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ வெறும் அக்ரிகல்ச்சர் ரா மெட்டீரியலாக இருக்கிறது வேல்யூ ஆடடாக போட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். இது டெவலப் ஆகும்போது அவங்களுடைய சப்ளை செயினுக்காக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது கட்டமைப்பு வசதிகள், சாலையிலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய கோடவுன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே பெருகும்போது தனியாருடைய மிக அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இதோடைய எதிர்பார்ப்பு. ரைட். இப்போது வாட் இஸ் த வே ஃபார்வர்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் இந்த விவசாயிகளுடைய நன்மை, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டால் அவங்க மிக அதிகமாக இந்த மண்டிகளை தான் நம்பி இருப்பார்கள். அங்கே இருக்கிற தலாலி என்று சொல்லப்படுகின்ற இடைத்தரகர்கள் மிகவும் நம்பி இருப்பார்கள். அப்போ மாறுதல்கள் வரும்போது எல்லாருமே அதை எதிர்ப்பது சகஜம். ஆனால் இந்த மாறுதல் அடிப்படையில் விவசாயிகளுக்கு நன்மை தருமா என்பதை அரசாங்கங்கள், சமூகம், மற்ற எல்லாருமே சேர்ந்து இது ஒரு அமைப்பு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கோ அல்லது இவங்களுடைய நன்மையை அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பிடம் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்துடைய அமைப்பிடம் இது மூலமாக ஒப்படைப்பதா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா நிச்சயமாக இதனுடைய பலன்கள் போய் சேரலாம். இதை வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளும் இருக்கின்றன. அடுத்தது போகணும்னா இந்த 21 செப்டம்பர் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஜெனரல் அசம்பிளியில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இந்த டேட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இருந்தால் அன்றைக்கு சீஸ்ஃபயர் பண்ணணும்,
உலகளவில் அமைதி நிலவ வேண்டும், உலகளவில் நான் வயலன்ஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும், சீஸ்ஃபயர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேஷன் ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் குட்டரஸ் அவர்கள் பேசும்போது ஷேப்பிங் பீஸ் டுகெதர், அதாவது எதிர்காலத்தில் அமைதியை ஏதோ ஒரு கண்ட்ரியோ 2 கண்ட்ரியோ பண்ண முடியாது. சின்ன கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி, வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், ஏழை நாடுகள் அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறும்போது இது பீஸ், அமைதி அப்படிங்கிறது ஏற்படுத்த முடியும். ஏன்னா அமைதி இருந்தால்தான் வளர்ச்சிகள் இருக்க முடியும். வளர்ச்சி இருக்கும்போது தான் இந்த எல்லா செக்டாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்மை போய் சேரும் அப்படிங்கிறது. ரைட். இதில் பார்க்கும்போது 2019ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானம், ஏமன், டர்க்கி, சிரியா, மெக்சிகோ, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இன்னும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயும் சரி அல்லது வெளிநாடுகள்லையும் அவங்களோட சேர்ந்து சில கான்ஃப்ளிக்ஸ், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதில் என்னன்னா பெரிய நாடுகளாக இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்புறமா முதல்ல யுஎஸ்ஆர், பின்னாடி ரஷ்யா, அப்போ சைனா, இவங்க பல இடங்களில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் தங்களுடைய வணிகத்தை வளர்ப்பதற்கும் பல நேரங்களில் உள்ள போய் பிரச்சனைகளை ஏற்படுத்திடுறாங்க அப்படிங்கிறத சில வல்லுநர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிரியாவில் வி ஆர் நாட் கோயிங் இன் த டீட்டெயில், பட் சிரியாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஐஎஸ்ஐஎஸ், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற குர்தி மக்கள் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஐஎஸ்ஐயை ஒழிப்பதற்காக யுஎஸ்ஏ உள்ளே வந்தது. யுஎஸ்ஏ உள்ளே வந்தோடனே அந்த நேரத்தில் ரஷ்யாவும் உள்ளே வருது. இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது அந்த இஷ்யூ காம்ப்ளிகேட் ஆகுது. ஸோ இஸ் த கேஸ் வித் ஏமன் நாட்டிலையும் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு அமைதியின்மை தொடர்ந்து இருக்குது. இந்த அமைதியின்மை இருப்பதனால உள்ளூருக்குள்ளே இருக்கின்ற விவசாயம் பாதிக்கப்படுகிறது, வியாபாரம் பாதிக்கப்படுகிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அங்கே இருக்கின்ற குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட், அவங்களுடைய போராட்ட குழுக்களுக்கு இருக்கும்போது அந்த போராட்ட குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடில், இன்னொருத்தர் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு சைடில் சவுதி அரேபியாவும் ஈரானும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த மதத்தினுடைய 2 பிரிவுகளுடைய லீடர்களாக அவங்க இருக்கிறதுனால ஏற்பட்டுங்க பிரச்சனை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகளில் ஈரான், டர்க்கி, சவுதி அரேபியா மூவரும் நாம் யார் இதில் பெரியவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கு, ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இது போன்ற இந்த ஈகோ கிளாஷஸும் வணிக போர்களும் பல நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளூர் கிளர்ச்சிகள் அல்லது வெளியில் கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. இதனால் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா லாபம் யாருக்கு என்றால் ஆயுத வியாபாரிகளுக்கும் ஆயுதம் உற்பத்தி செய்பவர்களுக்கு தான் மிக அதிகமாக பணம் போய் சேர்கிறது. ரைட். இது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சவுத் சூடான், அதுக்கப்புறமா காங்கோ, இது 2 இடத்துலையும் சைனா தன்னுடைய ஆயுதங்களை விற்கிறது. சைனா என்னென்ன இடங்களில் தங்களுடைய ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படுறார்கள் அப்படிங்கிறது உலகம் முழுக்கும் இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக போயிட்டு இருக்குது. இப்போ யுஎன் ஜெனரல் செக்ரட்டரி சொன்னது போல் வாட் he says today is required a global fight against the கோவிட் பேண்டமிக். உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு போரிட்டோம்னா அது இந்த கோவிட் தான் போரிட்டோம் தான், மற்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காது. உண்மையான கருத்து தான் அது. ஆனால் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னென்னா இது நடக்கணும்னு சொன்னால் நம்ம சில கட்டமைப்புகளில் மாறுதல் பண்ணணும். யுனைடெட் நேஷன்ஸுடைய கட்டமைப்புகளில் அதனுடைய மாறுதல்கள் பண்ணணும். ஏன்னா அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அப்ஜெக்டிவ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியது யார்கிட்ட இருக்கிறது? 1945 50 இருந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு நிறைய மாறி இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு சபை அப்படிங்கிறது 15 பேர் கொண்டதாக இருந்தாலும் அந்த 5 பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா, இவங்க இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கவும் முடியாது. 15 பேர் இருந்தாலும் இவங்க வீட்டோ பவர். வீட்டோன்னா என்ன? கொடுப்பதல்ல, கொடுப்பதை நிறுத்துவது. இதுதான் வீட்டோ. ஒருத்தர் வீட்டோ பவர் போட்டால் ட்ரம்ப் கார்டு மாதிரி அது போட்டதுக்கப்புறமா யாருமே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட்ஸ்டிலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆப்பிரிக்கன் யூனியன் இருக்குது, யூரோப்பியன் யூனியன் இருக்குது. அவங்களால மட்டும் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா செயல்படுத்த முடியாது. அப்போ யுனைடெட் நேஷனுடைய இந்த செக்யூரிட்டி கவுன்சில் என்பது ஆப்பிரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இந்தியா, பிரேசில் போன்ற வளர்ந்துகின்ற கண்ட்ரிகளுக்கும் இந்தியா போன்று ஒரு ஜனநாயகத்தை முழுமையாக செயல்படுத்துகின்ற நாடு, மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு, அதற்கு அந்த இடத்துல ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது போல் ஒரு இன்டலெக்சுவல் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும். ஒரு ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். அவருக்கு என்ன தேவைன்னா
It is ultimately a global order, where a world based on a global order, world based on what is known as a multilateralism. மல்டிலேட்ரலிசம் வந்து பல கருத்துக்களை உள்ளடங்கிய அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற மல்டிலேட்ரலிசம் அப்படின்னு கொண்டு வரணும். அண்ட் அகைன் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியை எல்லாருமே கடைபிடிக்கின்ற ஒரு சூழல் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது இந்த என்ன பர்பஸ் நம்ம சொன்னோமோ, அதாவது ஷேப்பிங் பீஸ் டுகெதர், அமைதியை அனைவரும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற இந்த செயல்பாடு நோக்கம் செயல்படும். I think you would have enjoyed the video. Thanks for watching. Till we meet next time, wish you all the best.